பானுமதி, என்ன பானுமதி நீ இப்ப இந்த வேலையில செய்யற? பரவாயில்ல சம்பந்தி, இதுவும் நம்ம வீடு தானே. நான் செய்யாம வேற யார் செய்ய போறா? அதுக்காக இந்த வேலையில நீ செய்யக்கூடாதுமா. சுமித்ரா பரவாயில்ல, பானுமதி இஷ்டப்பட்டு தான் இந்த வேலையெல்லாம் செய்யறா, செய்யட்டுமே. ஆக்சுவலி சுமித்ரா, இந்த வேலையெல்லாம் சீதாவும் பிரியாவும் தான் செய்யணும். சீதா கர்ப்பிணி பொண்ணு, பானுமதி ஒரு நல்ல அம்மா. கர்ப்பிணி பொண்ணு கிட்ட வேலை செய்ய சொல்லுவாங்களா? நான் வேணா வேணான்னு எவ்வளவு தூரம் சொன்ன தெரியுமா? ஆனா இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் செய்வேன்னு பிடிவாதமா செஞ்சிட்டு இருக்கா. இல்ல பானுமதி? ஆமா ஆமா, கேட்டுக்க, நான் பாக்குறேன். சரி போ. அப்புறம் பானுமதி, தரையெல்லாம் தொடச்ச பிறகு கிச்சன்ல நிறைய பாத்திரம் அலம்பாம இருக்கு, அதையும் அலம்பிடு. நானா? ஸ்டைலா என் நிலைமைய பாத்தியா? ஆமா, நான் இந்த வீட்டுக்கு வரலனா இவங்கெல்லாம் அந்த கழுவாத பாத்திரத்திலேயே சாப்பிடுவாங்களா? என்னமோ என் நிலைமைய பாத்தியா? அந்த புதையலுக்காக என்னெல்லாம் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. என் வீட்டை கூட நான் இப்படி தொடச்சது கிடையாது. ஐயோ ஐயோ பானுமதி, ஐயோ, தோ 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 தோ, வர 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 வர. ஐயோ அப்பா, ஐயோ அந்த சாமியார் சொன்ன மாதிரி அந்த பூஜையை நானே செய்ய போறேன். அந்த புதையலை நானே எடுக்கிறேன். கடவுளே, நீதான் எனக்கு துணையா இருக்கணும். சாமியார் சொன்ன இடம் இங்கே தானே? ஐயோ தெரியலையே. காலையில தானே காட்டினாரு, பகல் வெளிச்சத்துல பார்த்தது இருட்டுல சரியா தெரிய மாட்டேங்குதே. இந்த இடம் இல்ல. ஐயோ ஆஹா, ஐயோ கடவுளே. இந்த இடம்தான்.
மாமியார் சொன்ன இடம் இதேதான். உடனே பூஜையை பண்ணிட வேண்டியதுதான். ஐயோ கடவுளே, ஐயோ நான் இந்த தப்பு பண்ணல. ஐயோ எதுக்குடா இந்த வேலையில நான் இறங்கினேன்? ஐயோ அம்மா! தேங்காய் பழம்லாம் வச்சிருக்கியே, சக்கரை பொங்கல் வச்சியா?
சக்கரை பொங்கலா? ஐயோ, நடுராத்திரில நான் சக்கரை பொங்கலுக்கு எங்க போவேன்? ஐயோ, எனக்கு இப்ப வேணும். எனக்கு வேணும். ஐயோ ஐயோ, என்கிட்ட இல்ல சக்கரை பொங்கல், நான் எடுத்துட்டு வரலையே. கடவுளே. சரி, போகட்டும் விடு. வீடிக்கு நெருப்பு இருக்கா? நெருப்பா? ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்றது? இத பாரு, இந்த பீடிக்கு நெருப்பு கொடுத்தேன்னா உனக்கு ஒரு பீடி தருவேன். ஐயோ, எனக்கு பீடி எல்லாம் வேண்டாம் ஐயா, என்ன சும்மா விட்டா போதும். எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ புதையல் எடுக்க தானே வந்திருக்க. சொல்லு. ஐயோ, சொல்லு சொல்லு. ஆமா ஆமா. நான் எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா? புதையல் எடுக்கணும்னா நரபலி கொடுக்கணும். நரபலினா இந்த சாமியாருங்க மனுஷங்களை பலி கொடுப்பாங்களே, அதானே? அதுவேதான், அதுவேதான். புதையல் எடுக்கிறதுக்கு நான் 1000 வருஷம் தவறு இருக்கேன். ஆமா, எத்தனை வருஷம்? 1000 வருஷம். 1000 வருஷம். அப்ப உங்களுக்கு என்ன வயசு? எனக்கா 16. 1000 16. எனக்கு என்ன ஒண்ணு புரியலையே கடவுளே. இங்க பாரு, உன்ன மாதிரி ஒரு நடுத்தர வயசு அழகு ராணிய பலி கொடுத்து இந்த புதையல் எடுக்கிறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, இந்த நேரத்துல இந்த ஆள் வந்து அழகுராணி அப்படி இப்படின்னு சொல்றானே, பகல்ல சொன்னாலாவது ஒரு டீயாவது வாங்கி கொடுத்துருக்கலாமே. ஐயோ ஐயோ, ஐயா ஐயா, வேணாயா, என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க ஐயா. என்ன யோசனை? ஒண்ணு இல்லையா. நரபலி கொடுத்துடலாமா? ஐயோ ஐயோ, வேண்டாயா ஐயா, என்ன விட்டுருங்க ஐயா. ஐயோ, நீ என்ன நரபலி கொடு? ஐயோ ஐயோ, வேண்டாயா ஐயா. நரபலி கொடுத்து இந்த புதையலை எடுத்துட்டு போ. வேண்டாயா ஐயா. ஐயா, என்ன விட்டுருங்க ஐயா. வேண்டாம், வேண்டாம். ஐயோ, இந்த அருவா. ஏய், ஐயா. புதையல் எனக்கு தான், புதையல் எனக்கு தான், புதையல் எனக்கு தான், புதையல் எனக்கு தான். வா பிரியா, டிராவல் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது அத்தை. சரி, போய் ஃப்ரெஷ் ஆகு. ஒரே தூசியா இருக்கு. நம்ம வந்துதான் எல்லாம் கிளீன் பண்ணணும். சம்மந்தி, தூசியா இருக்கு. போதும் போதும். சம்மந்தி, கிச்சன்ல வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இங்க ஏதோ துடைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஃபிஷ் டேங்க் ரொம்ப அழுக்கா இருக்கு, அதை போய் தொட. ஐயோ, அந்த ஃபிஷ்ஷிங் எல்லாமே அழுக்கா தான் இருக்கு. மாத்திலாமோ? தொடச்சிடுறேன். இவ்வளவு ஆட்டம் முறைச்சு பாக்குறேன். ஆமா, இவங்க தான் வெஜிடேரியன் ஆச்சே. எதுக்கு மீனை வளர்க்குறாங்க? ஓ, வாஸ்துக்கு. எல்லாரும் பசிக்க வளர்ப்பாங்க, இவங்க பாக்குறதுக்கு வளர்க்குறாங்க. ஏ மீனு, கொஞ்ச நேரம் நில்லு. இந்த வீட்ல உள்ளவங்க யாராவது என்னைக்காவது உன்னை இந்த மாதிரி கொஞ்சிருக்காங்களா? தங்கம். இவங்கெல்லாம் உன்னை சாப்பிட மாட்டாங்கங்கிற தைரியத்துல தண்ணிக்குள்ள அப்படியே நீச்சல் அடிச்சிட்டு இருக்க.
கிடைக்கிறவன் கையில கிடைச்சிருந்தா தண்ணில இல்ல எண்ணெய்க்குள்ள நீ நீச்சல் அடிச்சிருப்ப. ஐயோ அப்படியே உடைச்சிருவேன். ஐயோ அத்தை என்னங்க பெரிய ஈவ மீனு கூட சூடு சொரண இல்ல. பிரியா, சீதா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை. நீதான் அம்மா கிட்ட போன் பண்ணி சொன்னியாமே. ஐயோ நான் ஊருக்கு போறேன், அங்க சீதா எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருப்பா, நீ போய் சீதாவை கண்ணுல வச்சு பாத்துக்கோன்னு. அதனாலதான் உன் அம்மா இங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, எங்க ஏதாவது ஒரு வேலையை நாங்க சீதா கிட்ட சொல்லிடுவோமோன்னு பாவம் உங்க அம்மா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கா. ஐயோ இவ எதுக்கு என் பொண்ணுகிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்கா? அப்படித்தானே பானுமதி? ஆமா சம்பந்தி. சரி பானுமதி, பிரியாவே வந்துட்டா இல்ல, நீ வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா இருப்ப, நீ உன் வீட்டுக்கு கிளம்பலாமே. நான் இதை ஏன் சொல்றேன்னா, அங்க கல்பனாவும் சரணும் உனக்காக காத்துட்டு இருப்பாங்க. சமந்தி, பிரியா டிராவல்லாம் பண்ணதுனால ரொம்ப டயர்டா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் இருந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு நாளை கிளம்புறேனே. என்ன பானுமதி, அப்படி எந்த வேலையும் இங்க இல்ல. இன்னைக்கு இவ ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு எல்லா வேலையும் செய்வான். நீ ஏன் கஷ்டப்படுற? நீ கிளம்புமா, உன் வீட்டுக்கு கிளம்பு. ஆமா இந்த பிடி. சம்பந்தி, அது வந்து நான் என்னால முடிஞ்ச உதவியெல்லாம் உங்களுக்கு செய்யலான்னு வந்தேன். சரி, நீங்களே வேணாங்கிறப்போ நான் எதுக்கு இங்க, நான் கிளம்புறேன். சரி, நீங்க எதுக்கும் இன்னொரு வாட்டி யோசிச்சு பாருங்க, நான் இங்க இருக்கணுமா இல்ல போகணுமா? என்னம்மா பேசிட்டு என்ன விடு. அம்மா, நீ ஏன் இந்த வேலையில செய்யற? உனக்கு அசிங்கமால? எனக்கு மட்டும் என்ன தலையெழுத்தா? இந்த வீட்ல வந்து தரையை தொடச்சி பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம். அப்புறம் எதுக்கு நீ இங்க வந்த? நானும் இங்க இல்ல, உனக்கு மட்டும் இங்க என்ன வேலை? என்ன வேலையா? நான் ஒண்ணு முட்டாள் இல்லடி. புதையல் புதையல் புதையலுக்காக வந்தேன். என்னது புதையலா? என்னம்மா சொல்ற? மெதுவா 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 பேசு. அம்மா, இங்க எங்கம்மா புதையல் இருக்கு? புதையல் இருக்கிறது இங்க இல்ல, பின்ன அந்த மாலதி வீடு இல்ல, அவ தோட்டத்துல. மாலதி அக்கா வீட்டுல புதையலா? ஆமா பிரியா, உனக்கு எப்போ குழந்தை பிறக்க போகுதுன்னு கேக்குறதுக்காக நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்பதான்
அந்த புதையல் விஷயம் எனக்கு தெரிஞ்சுச்சு. அப்ப சாமியார் என்ன சொன்னார்னா, நம்ம மாலதி இருக்கால, நாம எப்படியாவது அதை பிளான் பண்ணி எடுத்துட்டா நமக்கு இந்த வீட்டை விட பெரிய சொத்தெல்லாம் கிடைக்கும். ஆமா, அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நாம இவங்களை விட பணக்காரங்க ஆயிடுவோம். ஆமா பிரியா.